இன்னைக்கு மென்டல் டிசபிலிட்டின்னு என்னென்னா, எனக்கு ஒரு மனநல பிரச்சனை இருக்குது, அதனால நான் இந்த சமுதாயத்தில் இயங்க முடியாமல் போகுது இல்லையா, அதை தான் நம்ம மென்டல் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். வகுப்பின் நோக்கம், ஒரு நாளைக்கு ஒரு 50 பேஷண்ட்டாவது பார்க்குறேன். நியர்லி ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு நான் சைக்காட்ரிக்குள்ளே வந்து. ஸோ எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை ஷேர் பண்ணுறது தான் என் நோக்கம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அனுபவம் பெற்றவன் என்ற முறையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போகிறேன்னா, எது ஒர்க் ஆகும், எது ஒர்க்காகவே போகிறதில்லை, எதுக்கு எதை செய்யணும், எதுக்கு எதை செஞ்சிடவே கூடாது, இந்த தெளிவோடு தான் இன்றைக்கி நீங்கள் வகுப்பை விட்டு வெளியே செல்ல விரும்புகின்றேன். மென்டல் டிசபிலிட்டி அப்படிங்கிறப்ப ஒரு யூனிஃபைடு ஒரு வேர்டு இல்லை. மென்டல் டிசபிலிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட டிஸார்டர்ஸ் இருக்குது. ஏகப்பட்டதுன்னா நிறையா இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு 5-6 எண்ணத்தை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிட்டேன். எதெல்லாம் தெரிந்து கொண்டால் நல்லது. இப்போ நான் இதில் ரொம்ப டெமென்ஷியா எடுக்கலை, டெலீரியம் எடுக்கலை, அப்புறம் ஓசிடி எடுக்கலை, நிறைய எடுக்கலை. பட் இன்றைக்கி இந்த டாபிக்ஸில் ஒரு கிளாரிட்டி இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிற டாபிக்ஸை நான் ஒரு 5-6 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். உளவியல் சிகிச்சையின் முக்கியத்துவம் என்ன? ஒரு மனநல ஊனம் அப்படிங்கிறது லேசாக கை உடைஞ்சது அந்த மாதிரி இல்லை, 2 காலும் இல்லாத மாதிரி, 2 காலும் இல்லாததை போன்றது. அந்த ஒரு கால் இருக்கு இல்லையா, அது மாத்திரைங்க செஞ்சிடும் வேலையை. ஆனால் ஒரு கால் வச்சு ஓட முடியும், அடுத்த காலும் தேவைப்படும் ஓடுவதற்கு. அதை தான் இந்த உளநல சிகிச்சைகள் செய்யும். மாத்திரைகள் ஒரு 50% செய்யும், அடுத்த 50% உளநல சிகிச்சைகள் செய்யும். அந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு படிப்பு வரவில்லை என்றால் மைல்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அந்த கேட்டகரைசேஷன் அங்கே போட்டிருக்கேன். இப்போ மைல்டுனா ஐக்யூ எவ்வளோ இருக்கும், 50லேருந்து 69, மாடரேட்னா 35லேருந்து 49, சிவியர்னா 20லேருந்து 34, பிலோ 20 அப்படின்னா ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லாஸ்ட் 2 பேர் இருக்காங்க இல்லையா, ப்ரொஃபவுண்ட், சிவியர், ரொம்ப பாவப்பட்டோம். அவங்களால அவங்க தேவைகளை பார்க்க முடியாது. மைல்டுங்கிற கேட்டகரி எப்படின்னா, படிப்பு சரியாக வராது, ஓரளவுக்கு தன்னை பார்த்து கொள்வான். மாடரேட் இந்த 2க்கு நடுவில் வரும் குழந்தைகள். இவனுக்கு எதில் கைட் பண்ணால் பெட்டர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வாசிப்பு திறனே வந்துருச்சு, ஒரு சின்ன ஒரு கிளரிக்கல் ஒர்க் கூட பண்ணிடுவாங்க. அவங்கெல்லாம் தான் சில டைம் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாபுக்கெலாம் கூட போகிறது. அவனை அவ்வாறு நம்ம ட்ரெயின் பண்ணி எடுக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு படிப்பெல்லாம் வரல, ஜஸ்ட்டு பணம் காசு, அவன் ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில்தான் செய்ய இயலும், அதில் மாற்று கருத்தே இல்லை. மாற்றி நம்ம யோசித்தோம் ஆசைப்பட்டோம் மாறப்போகிறதில்லை, அங்கே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்கேஸ் இதில் எதுவுமே வரலையா, அப்போ அதுக்கு அவன் என்ன செய்ய முடியும்? இன்கேஸ் அவன் பிரயோஜனமான ஒரு ஒர்க்கே செய்ய முடியாது, இவனை நாம் தான் பராமரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலை வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டிலையோ சொசைட்டிலையோ ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே பண்ணணும். இதுதான் மனநலம் குன்றியோருக்கு எனக்கு தெரிஞ்சு பயனுள்ள சிகிச்சை முறைகளாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்களோட டிஸ்டர்பன்சஸ்க்கு உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாது நான் சொல்லணும்னு இல்லை. பேச்சு சரியாக வரலையா, ஸ்பீச் தெரப்பி ட்ரை பண்ணலாம், ஒகேஷ்னல் ட்ரைனிங் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் அடிப்படை கான்செப்ட் இதில் தான் இருக்கணும். இதுக்கு மேலே தான் எதுனாலும் பில்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ தான் ஒர்க் ஆகும் அந்த குழந்தைங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ ஃபேன்சிடாக வேறு என்ன ட்ரை பண்ணாலும் நான் இங்கே வச்சு பெட் கட்டுறேன், ரொம்ப ஒர்க் ஆகாது. இந்த லிமிட்டு தான், இந்த லிமிட்டை நம்ம உணர்ந்து ஒர்க் பண்ணோன்னா அந்த குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஸ்கிசோஃப்ரினியா, மனசிதைவு நோய். மென்டல் டிசபிலிட்டி கேட்டகரியில் செகண்டாக அதிகம் சர்டிஃபை பண்ணப்பட்டது ஸ்கிசோஃப்ரினியா தான். மனநோயிலேயே தீவிரமான ஒரு மனநோய் அப்படின்னா ஸ்கிசோஃப்ரினியா தான். இப்போ நீங்கள் வெளியில் யாராவது தனியாக பேசுகிறாங்க, தனியாக சிரிக்கிறாங்க, ரோட்டில் சுற்றுறாங்க, குப்பையெல்லாம் அள்ளி சேகரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க, இது எல்லாமே மோஸ்ட்லி மனசிதைவு
நோயாக தான் இருக்கும். இதில் என்ன உளநல சிகிச்சை செய்யலாம்? இப்போ தான் உங்களுக்கான டாபிக். இதில் என்ன உளநல சிகிச்சை என்ன செய்ய முடியும்? சார் 6 மாதம் தாண்டி வருவாங்க, எங்கே போனேன்னு கேட்டால் 6 மாதம் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன்பாங்க. ஆனால் ஸ்கிசோஃப்ரினியாவோ மனசிதைவு நோயினா கவுன்சில் பண்ணி சரி பண்ணுறதுக்கு இடமே இல்லை. 1% இல்லை. மாத்திரை 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 தான். மாத்திரை விரோதி மாதிரி பார்க்க வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. மாத்திரை ரொம்ப பயனுள்ளது. இப்போ பொதுவாகவே வெளியில் போனீங்கன்னா ஒரு பேச்சு இருக்குது தெரியுமா, மாத்திரை சைடு எஃபெக்ட் வந்துடும், மாத்திரை எடுத்துடக்கூடாது, மாத்திரை எடுத்தால் போச்சு, மாத்திரை எடுத்தால் ஒன்றும் போகல, மாத்திரை எடுக்கலைன்னா ரோட்டில் இருப்பான் பிச்சை எடுத்துட்டு. அதனால தான் மாத்திரை கெடுத்து பேசுகிற பழக்கத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள். அந்த மாத்திரை இல்லைன்னா இன்னைக்கு 25% பாப்புலேஷனே இருக்காது. ஒரு பரவலான பேச்சு இருக்கு, மாத்திரை சைடு எஃபெக்ட், மாத்திரை சைடு எஃபெக்ட் வந்துடும். நான் திருப்பியும் இங்கே வச்சு பெட்டு கட்டுறேன், இன்னைக்கு சுகருக்கு சைடு எஃபெக்ட்னு சொல்லி மாத்திரை போடாதவன் தான் இன்னைக்கு எல்லா டயாலிசிஸ் ரூம்லேயும் டயாலிசிஸ்க்கு படுத்து கிடக்குறான். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், டே ஒருத்தன் சைடு எஃபெக்ட் இல்லை ஒரு மாத்திரைன்னு ஒரு கம்பெனிக்காரன் உங்ககிட்ட ஒரு மாத்திரை சொன்னால் நீ வாங்காத, அது சத்தியமாக வேலை செய்யாது. ஒரு மருந்து வேலை செய்யணும்னா அதுக்கு சில பக்க விளைவுகள், அது எந்த சிகிச்சை முறையாக வேணா இருக்கட்டும், ஒரு வைத்தியம்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யும். அதை புரிந்து பெரிய பாதிப்பில்லாமல் எழுதுபவன் தான் மருத்துவன். ஸ்கிசோஃப்ரினியா பொறுத்த மட்டும் கியூர் பண்ணிட்டேங்கிற பேச்சுக்கு இடமில்லை, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். பைபோலார் மூட் டிஸார்டர்னா இதுதான் நார்மல் மூட், இந்த மட்டம்தான் நார்மலான மூடு. நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் மனநிலை கொஞ்சம் மேலே ஏறுது. நான் கவலைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, என் மனநிலை கொஞ்சம் கீழே போகுது. பட் ஆனால் என் மனநிலை இதுதான் நார்மல். எந்த லிமிட் வர போச்சு? இவ்வளோ கரெக்டா? இந்த லிமிட் வர போகலாம். ஆனால் என்னோட சந்தோஷமும் வேகமும் இவ்வளோ போச்சுன்னா அதை தான் ஒரு மேனிக் எபிசோட்னு சொல்கிறோம். இதே ஒரு மனநிலை இங்கே போயிட்டுனா அதை டிப்ரெசிவ் எபிசோட்னு சொல்கிறோம். அதனால தான் நோயோட பேர் இருமுனை கோளாறு. அந்த மனநிலை 2 முனைகளுக்கும் சென்று வருவதால் அதோட பேர் இங்கிலீஷில் பைபோலார் டிஸார்டர், இல்லைன்னா இருமுனை கோளாறு. அந்த மேனிக் எபிசோட்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேனிக் எபிசோடில் எப்படி இருப்பாங்கன்னா ஓவர் ஸ்பீடு, பேச்சு கூடுதல், தான் பெரிய கடவுள்னு பேசுறது, கடவுள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறது, அதுதான் கிராண்டியோஸ் ஐடியாஸ்ன்னு சொல்கிறோம். இது ரொம்ப காமனாக இருக்கும் சொசைட்டியில். இப்போ எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணப்படுறது இல்லை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஃபேமஸ் ரைட்டர்ஸ், ஃபேமஸ் டைரக்டர்ஸ், நிறைய பேர் பைபோலார் அந்தளவுக்கு இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட், அந்த நேரத்தில் கற்பனை வளங்கள் கூட இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் 50 புக் எழுதியிருக்காரு, நான் பேர் சொல்ல விரும்பல, 50 புக்கும் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் பைபோலார் எனக்கு தெரியும், ஆனால் வெளியில் யாருக்கும். அவர் எழுதின புக்கெல்லாம் மோஸ்ட்லி அந்த மேனிக் எபிசோடில் தான் எழுதினார், அதுவும் எனக்கு தெரியும். ஸ்கிசோஃப்ரினியா வந்தால் போகாதுன்னு சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி மேனிக் எபிசோட்ஸ் 3 மாதத்தில் செட்டில் ஆகிடும். சில டைம் வைத்தியம் இல்லாமலும், 10 நாளையில் வைத்தியமே இல்லாமல் சரியானவங்களையும் பார்த்துருக்கேன், 1 வருஷம் 2 வருஷம் சரியே ஆகலைன்னு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு வேரிட் கேப்பில் இருக்கும். அது அவங்கவுங்களோட லக்கு மாதிரின்னு தான் எனக்கு சொல்ல முடியுது. அதுக்கு ஒன்றும் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் பெருசாக இல்லை. ஒரு நேரம் அந்த உச்சியில் இருந்திருப்பான், அடுத்த 3 மாதத்துக்கு எப்படி இருப்பான்னா அவன் பெட்டை விட்டு எந்திரிச்சிருக்க மாட்டான், சாப்பிட்ருக்க மாட்டான், வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்காது, குளிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது, அப்படி இருப்பான். அது டிப்ரெசிவ் எபிசோட். இந்த 2ம் இருமுனை கோளாறில் மாறி மாறி வரலாம். மெயினாக பைபோலாரிட்டியை ட்ரீட் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் தான் தேவைப்படும். இதில் இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஸ்கிசோஃப்ரினியாலே சொல்லியிருக்கணும், நான் மறந்து வந்துட்டேன். மின் அதிர்வு சிகிச்சைனா தெரியுமா? இசிடி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தெரப்பி. நான் அந்த லைன்லேயே இருக்கிறனால சொல்லுவேன். சிவியர் மேனியா, வயலண்ட்டாக வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் இசிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இசிடி டேப்லெட்ஸ்.
இவங்களுக்கு உளநல சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இந்த நோயை புரிஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் திங். சைக்கோ எஜுகேஷன், சைக்கோ எஜுகேஷன் ஆஃப் த பேஷண்ட், சைக்கோ எஜுகேஷன் ஆஃப் தி அட்டெண்டர்ஸ். ரெண்டாவது, அதே ஸ்கிசோஃப்ரினியாவை நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் சிபிடி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நான் சிபிடி என்னங்கிறதையும் சுருக்கமாக லாஸ்ட்டில் அது ஒரு 2 சென்டென்ஸில் நான் சொல்கிறேன். குரூப் தெரப்பிஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் அதில் நிறையா டைப்ஸ் உண்டு. ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர், பிடிஎஸ்டி, ஃபோபிக் டிஸார்டர், பேனிக் டிஸார்டர், இதில் எல்லாம் மென்ஷன் பண்ணலை. பட் அதெல்லாம் மனப்பதட்டத்தின் வெவ்வேறு வடிவங்கள். ஃபோபியா, பேனிக், ஜிஏடி தெரியுமா? தெரியலை. ஓகே. ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னா ஒரு பொதுவான பதட்டம் தொடர்ச்சியாக ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். பேனிக் டிஸார்டர் எப்படி இருக்கும்னா, இதே பதட்டம் சில டைம் தூங்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருக்கிற நேரம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம செத்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் வந்துடும். சடனாக வரும், ஒரு ½ அன் ஹவரில் செட்டில் ஆகிடும். ஆனால் அந்த ½ அன் ஹவரில் அது நம்மளை என்ன பண்ணிடும்னா, பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓட வச்சிரும். ஃபோபிக் டிஸார்டர் அப்படிங்கிறது என்னன்னா, அதுவும் பதட்டத்தில் ஒரு பயம்தான். இப்போ பேனிக் நான் சொன்னேன், தூக்கத்தில் வந்துருச்சு, காரணமே இல்லை, நான் திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்படி ஃபீல் பண்ணேன். பட் ஃபோபியாவில் அதே மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி உணர்வோம், பேனிக்கில் இருந்த மாதிரியே, பட் ஒரு காரணத்தின் பின் அந்த மாதிரி உணர்வோம். இப்போ ட்ரிகருக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆங்ஸைட்டி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா we call as phobic disorder. போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் ஒரு பெரிய லைஃப் ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயாவது அவங்க லைஃப்பை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஈவெண்ட்டு, இப்போ ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது, நாங்கள் இருக்கேன், ஒரு ரேப் ஏதாவது நடந்துருது ரொம்ப ஹாரிபிளாக, அதில் நான் தான் சஃபர் ஆகியிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் லைஃப்பில் போனதுக்கப்புறம் நியர்லி 1 or 2 monthsக்கு அப்புறம் அந்த இன்சிடெண்ட் நடந்த டைம் நம்ம எவ்வளோ பதட்டமாயிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபீல் ரெக்கரண்ட்டாக வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் பிடிஎஸ்டின்னு சொல்கிறது. கொஞ்சம் டேப்லெட் தேவைப்படும். இது எல்லாமே கொஞ்சம் டேப்லெட்டுக்கு அப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாம் தான். இப்போ எனக்கு திடீர்னு ஒரு பதட்டமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், ஒரு ஊசி போட்டால் செட்டில் ஆகிடும். பட் நீண்ட நாள் இதை கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறையா சைக்கோதெரப்பிஸ் யூஸ் ஆகும். சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, நம்ம சிந்திக்கிறது, நம்மளோட அறிவுத்திறன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம காக்னிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சிபிடியோட அடிப்படை கான்செப்ட் என்னன்னா, எந்த மனசுக்குள்ள எந்த சிந்தனை வந்தாலும் அதனோடு சேர்ந்து ஒரு உணர்ச்சியும் வந்தே தீரும். இந்த சிந்தனையும் உணர்ச்சியும் சேர்ந்து சில செயல்களை நம்ம செய்ய வைக்கும். 3க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. சில தேவையில்லாத சிந்தனைகள் திருப்பி வருவதால் அது ஒரு இமோஷனை ட்ரிகர் பண்ணுது, அது சில செயல்களை ட்ரிகர் பண்ணுது. அதனால நான் மனப்பதட்டத்துக்கும் மனக்கவலைக்கும் போய்விடுகிறேன். அந்த சிந்தனை தானே சில விஷயங்கள் ஆரம்பிச்சது, அந்த சிந்தனையை ஹேண்டில் பண்ணுங்க. அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணால் இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். குணக்கோளாறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நிறையா டைப்பு, இதெல்லாம் தியரி தான். இத்தனை 10 வகையான டைப் உண்டு. பேரனாய்ட், ஸ்கிசாய்ட், ஸ்கிசோடைப்பல், பார்டர்லைன், ஹிஸ்ட்ரியானிக், ஆன்டி சோஷியல், நார்சிஸ்டிக், அப்புறம் அவாய்டன்ட், இப்படி ஒரு 10 டைப் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு குணநல வகைன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எங்களுக்கு நிறைய வாட்டி ப்ராப்ளம் ஆகுது, பார்டர்லைன் பர்சனாலிட்டியில் தான் ப்ராப்ளம் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த கையை கிழிக்கிறது, தற்கொலை முயற்சி பண்ணுறது, மாத்திரை எடுத்து போட்டுறது, இதெல்லாம் செஞ்சு நிறைய இப்போ பார்க்குறோம் இல்லையா, எல்லாம் பார்டர்லைன் பர்சனாலிட்டி. ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் ஒவ்வொரு குணநலம் உண்டு. இப்போ நார்சிஸ்டிக்காக நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது, பேரனாய்டாக சந்தேகப்படுறது. மோஸ்ட்லி பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் கவுன்சிலிங் ஏரியா தான். இதுலேயும் நீங்கள் சிபிடி தான் பெட்டரான சாய்ஸ். டிஸார்டர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ரொம்ப காமனாக, ரொம்ப கூடுதல், கொஞ்சம் கூடுதல், ரொம்ப கூடுதல். நம்ம ஆஸ் எ ஒரு ஹியூமன் பீயிங்காகவே கேரக்டர்ஸை லூஸ் பண்ணிருக்கிறோம் நம்ம. இப்போ செக்ஸோட அடிப்படை அர்த்தமே போயாச்சு. இன்றைக்கி குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா, ஆம்பளைங்க எப்படி மாத்திரை வாங்குறாங்கன்னா, சரி இதான் மாத்திரை இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நீ ஏன் வரவே மாட்டேங்கிறேன்னு என்னை பேசி சாகடிச்சிருவா. எல்லாம் நடிக்க வேண்டியதாயிட்டு. மாத்திரை கீத்திரையை போட்டாது
நமக்கு கேள்வி வராமல் பார்ப்போம். அது அன்புங்கிறதெல்லாம் வெளியேறியாச்சு. செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொன்னால், செக்ஸுக்கு பிரச்சனைன்னு சொல்கிற இடத்துல 50% நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 50% வரைக்கும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்னால தான் இன்றைக்கி செக்ஸ் இல்லைங்கிறான். எத்தனையோ காரணங்கள், உடல் நலம் சார்ந்த காரணங்கள் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அது 50% கூட இல்லை, 50%க்கு மேலே மனநலம் சார்ந்த காரணங்கள். ஒரு செக்ஸ் வச்சுக்கணுன்னா முக்கியமான உறுப்பு என்ன? ஆண் உறுப்பா பெண் உறுப்பா? எப்படி? மூளை. முக்கியமானது மூளை. அந்த மூளையே கரப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒருத்தரை வந்து அன்பாக பார்க்க முடியலைன்னா அதுக்கப்புறம் அங்கே செக்ஸுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் வீட்டில் சண்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னைக்கு செக்ஸுக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய கூமுட்டைகள்லாம் மாறிட்டோன்னு பாருங்களேன். நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஒய்ஃப் கிட்ட செக்ஸ் வச்சுக்க முடியாது, ஆனால் வேற நபர்கிட்ட செக்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அப்போ அங்கே மனசு தானே காரணம், அவன் உறுப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் மிக கருத்தாய் இந்த வகுப்பு இருந்தது. குறிப்பாக மனநோய் என்பது 50% மருந்து மாத்திரைகளாலும் 50% கவுன்சிலிங்களாலும் குணமாக்கப்படுகிறது என்பதை தெளிவாக இன்றைய வகுப்பில் சொன்னார்கள். கவுன்சிலராகி நமக்கு அது நம்முடைய அது டாக்டரினா நம்ம மனசில் என்னைக்கும் இருக்கணும் என்பதை நினைவுபடுத்தினார்கள். அதற்கு நன்றி. குறிப்பாக கடைசியில் அவருக்கு சொன்ன அந்த தாம்பத்தியம் உறவை மிக தெளிவாக கூறினார்கள். இன்றைய நீதிமன்றத்தில் டைவோர்ஸ் வழக்குகளில் இருக்கிற மீடியேஷனில் போகும்போது கடைசி பாயிண்ட் அதில் தான் வந்து நிற்குது. ஆகவே அதை நம் கவுன்சிலர்களும் புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு அதை நேர்த்தியாக நாம் செய்கின்ற பொழுது எப்படி அதை வெற்றி பெற முடியும் என்பதையும் இங்கே விளக்கினார்கள். டாக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் எப்போவுமே நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஈடுபாடோடு வருவது, அதுவும் பல்வேறு வயது மக்கள் கலந்திருக்கும் இடத்தில். இப்போ சின்ன வயசு பசங்களே 1/2 மணி நேரம் அட்டென்ஷனை பிடிக்க முடியலன்னு சொல்கிற காலகட்டத்தில் நீங்கள் எல்லா வயது கலந்த மக்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்காமல் உட்கார்ந்திருப்பது வந்து மிக அரிது. ஸோ அத்தகைய ஈடுபாடு கொண்ட மக்கள் மத்தியில் பேசும் வாய்ப்பு தந்தமைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் பாராட்டுக்கள். அந்த ஈடுபாடை மேற்கொண்டு வளர்த்து கொண்டு செல்வது வந்து நம்ம வீட்டுக்கும் சரி, நம்மக்கிட்ட ஹெல்ப்புன்னு வரக்கூடிய பலருக்கும் உதவும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கும் என்னுடைய பாராட்டுகளும். நன்றி.